ஒரு அரசியல் உலக அரசியலா மாறுறதுக்கு உண்டான விஷயம் போய்கிட்டு இருக்கும்போது தமிழிசை இயக்கம் டான்னு வந்து நின்னாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, அதனால வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்து இங்க பாருங்க, நாங்க பெரிதும் மதிக்கிற தலைவர் அங்க வச்சு பாக்குறோம், நீங்க இங்க வச்சு பாக்குற மாதிரி காமராஜர் ஐயாவை பத்தி இப்படி பேசி விட்டீட, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு அக்கா கொஞ்சம் வருத்தத்தோட கேட்டாங்க. ஒரு மாபெரும் தலைவரை இந்த அளவிற்கு கொச்சைப்படுத்த முடியும் என்றால் அப்புறம் நாம சொல்லணும்னா அவங்கவுங்க தலைவர்கள் எதோடு இருந்தாங்க நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆக முதலில் இன்னைக்கு ஒரு சிவா சொல்றாரு, பேசுறது அப்படியே விட்டுணுமா, பேசுறது தப்புன்னு சொல்லல, பேசுறத விட்டுணுமா. அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களும் ஒரு தலைவரை களங்கப்படுத்திட்டார்னு சொல்லல, இதில் குளிர்காய பல பேர் காத்திருக்கிறார்கள், அதனால் பேச வேணாமா. அப்ப எல்லாத்துக்கும் உங்க ஓட்டுக்கு தான் பயம், நாட்டுக்கு பயம் இல்ல. காமராஜருக்கு பத்தி மதிப்பில் உங்களுக்கு அக்கறை இல்லை. காங்கிரஸ்காரர்கள் ஓட்டுக்காக இன்னும் ஒட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றதை விட கேவலம் எதுவும் கிடையாது. ஒரு மாபெரும் தலைவரை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அதுல வேற நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டேன். அவங்க கொச்சைப்படுத்துறது மட்டும் இல்லாம அவங்க இணையதளவாசிகள் அவர் படுத்திருந்தோட ஏசிய பாருங்க, அவர் இருக்கும் போது ஏசியில தான் இருந்தாரு அப்படின்லாம் சொல்லும் போது மிக மிக வேதனையான ஒன்று.